மாத்திருக்கீங்க. ஆமா தெரியுதுடா, நான் என்ன பண்றது. அவன் வந்து உன் ஃப்ரெண்டாக இருந்து அவன் ஒரு வல்னரபிள் பாயிண்ட் எடுத்து உன்னை ஹர்ட் பண்ணுறான்றது உனக்கு ஒரு பெரிய பேக் ஸ்டாப்பிங் மாதிரி தெரியுதுல்ல, அது உண்மை. ஆனால் ஏன் நீ இப்படி பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி நான் கண்டஸ்டண்ட்டாக உன்னை வீக்காக்க அப்படி தான் பண்ணுவேன்னு அவன் சொல்லிட்டான். அது நம்ம எதுவுமே சொல்ல முடியாது இந்த இடத்துல, உனக்கு அது புரியுதுல்ல. இப்போது இதுதான் உன் வீக்னஸ்ன்னு சொல்லி அவன் ஒன்று பண்ணுறான், சரியா? அவன் ஓப்பனாக லைக் இட்ஸ் நாட் ஈவன் ஸ்லைஷ், இது சகுனி வேலைலாம் இல்லை, ஓப்பனாக சொல்லிட்டான். ஸோ அது அப்படி அவன் ஓப்பனாக சொல்லுவான். இந்த வீக்னஸை வச்சு அவனை ஹர்ட் பண்ணும்போது நீ அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறன்றது தான் இங்கே அரோரா யாருன்னு காட்ட போகுது. முடியல சொல்லாத அரோரா, கொஞ்ச நேரம் அழு, ஸ்ட்ராங் ஆகு. யூ ஹாவ் டு ஸ்வாலோ தட் ஹார்ட் பில். அதுதான் பிக் பாஸ். நீங்கள் நம்ம பிடிக்காத மாதிரி தான் எல்லாரும் பேசுகிறாங்க, நம்மளை இங்கே ஹர்ட் பண்ணுவாங்க, போக போக இன்டென்ஸாக இருக்குன்னு என்னது இதுதான். இது நீ கடந்து வா. நானும் நம்ம யாரும் அப்படி நினச்சி பார்க்க மாட்டோம். பட் லைக் அப்படியே எதிர்த்தாலும் கேமில் எதிர்க்கிறது வேற, அது நம்மளுக்கு ஹர்ட் ஆகாது, இது வேற. பட் இதுவும் பார்ட் ஆஃப் இந்த வீட்டுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே ஒரு கேம், எல்லாமே ஒரு இதுதான். சரி, இது உன் வீக்னஸ்ன்னு சொல்லி அடிக்கிறாங்க அவரவரா. ஆமாண்டா, இது அப்படிதான்டா, நான் மேலே வருவேன்டான்னு சொல்லு. நீ எனக்கு அவங்க மனசு உடையுது அப்படின்னா இப்படி பண்ணுவாங்க. அவங்க அப்படி யோசிக்கல, அவங்க கண்டஸ்டண்டா அழுது சிம்பத்தி அந்த மாதிரி தான் போகுது. அவங்களோட மைண்ட் செட் ஒன்று புரியுது இல்ல, அவங்கள இறக்குறன்றதான் பாக்குறாங்களே தவிர்த்து அரோராக்கு என்ன ஆச்சுன்றத அவங்க பார்க்கல. அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும்னு, அவனுக்கு தான் நல்லா தெரியும். வாயை மட்டும் விடவே கூடாது கிளிப்பு, ஏன்னா அதுதான் சம்பாதிக்கிறாங்க இவங்க. புரியுதா கிளிப்பு? நாங்கெல்லாம் பிளைண்டா விளையாண்டுக்கிறீங்க. சும்மா பார்த்துட்டு இவங்க கேரக்டர் அவங்க கேரக்டர் வந்து அவங்கள பிளைண்ட் பண்ணி கிளிப்பக்கா மரியாதையா இந்த மாதிரி யாரும் கூப்பிடுது கிளிப். பயப்படுறோமா? பயமா? ஐயோ, எவன்டா பேசுவான்றது ஒதுங்கி போறதுக்கும் எவன்டா அதுக்கெல்லாம் பேசுவான்? கூட பேசுறேன்றது நம்ம பேச விடாத குறுக்க பேசுறது. நான் பேச விட மாட்டேன்னா உங்களை பேச முடியல, கத்தினாங்க, பேச முடியல, நான் கத்தல, எதிர்க்க நிக்கிறவங்க கத்துறாங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் தான் வேலிடிட்டி உங்களுக்குலாம். இது வளர்த்து நம்மள ஒரு பாயிண்ட் பண்ணிட்டு நீ கத்தாதுன்னு சொல்லிட்டு கத்துறன்னு சொல்றாங்களா, நின்னு பேசுனால கம்முன்னு போயிடுறேன். அப்ப எதுக்கு அப்ப அந்த பாயிண்ட் வைக்கிற? இல்ல மச்சான், அரோராக்கு நின்னு பேசிட்டே இருந்தாங்க. ஐயோ மேக்கப் போட மறந்துட்டேனே அப்படின்னு போயிட்டு மேக்கப் போடுறாங்க. எங்கம்மா காணோம், எங்கம்மா உன் ஃப்ரெண்டு, எங்கம்மா உன் என்னம்மா ஃப்ரெண்டு, உன் ஃப்ரெண்ட் எங்கம்மா அழுதுட்டு இருக்கேன், அவங்களுடைய மேக்கப் போட போயிட்டாங்களா? ஓகே கரெக்ட், நல்ல ஃப்ரெண்டு. இவங்க வந்து ஃப்ரெண்டை பத்தி பேசுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து நீங்க அரோரா வந்து ஒருத்தர் வந்து எனக்கு ஹர்ட் ஆகுது இதுன்னு சொல்லிலாம் எஸ்கேப் ஆக முடியாது. என்ன கண்டஸ்டன்ட் தானே அவன், எனக்கு யாருன்னே தெரியாது. யாரும் பண்ண இந்த கேம்ல இங்க பண்றது. ஆமா, இந்த கேம்ல இங்க கொண்டு ஒருத்தர் ஹர்ட் பண்றாங்க, என்ன ஹர்ட் பண்ணலையா? என்ன சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது, என்ன உரிமை இருக்குது? எனக்கு ஃபேன்ஸ் கை தட்டுறாங்கன்னா அதே உனக்கு ஃபேன்ஸ் கிட்ட போய் கேளு. நீ ஃபேன்ஸ் நீ கேட்கலாமா? எப்படிதான் கை தட்டுறாங்கன்னு தெரியல. எப்படி நீ ஒரு ஆடியன்ஸை கேட்ப? எப்படி நீ ஒரு ஆடியன்ஸ் எப்படி கேட்ப? உன்னுடைய தனிப்பட்ட கருத்தை வந்து என்கிட்ட சொல்றதுக்கு நீ ஆடியன்ஸ் எப்படி கேட்ப? குட் பாயிண்ட், கரெக்ட். ஆடியன்ஸையே நீ கேக்குறனா உனக்கு கை தட்டலனா நீ அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணு. வந்து சும்மா கம்மு நின்னுட்டு துட்டு சம்பாதிக்க வந்து துட்டு வாங்குறதுனா வேற எங்கனா போய் வேலை செய்யலாம்ல. இந்த மாதிரி கழகத்தை மூட்டி வந்து துட்டு வாங்குறாங்க. புரியல. அப்ப பாக்குறவங்க எல்லாம் யாரு? மக்கள் வந்து அப்போ யோசிக்க தெரியல மக்களுக்கு. எவ்வளவு சினிமா இருக்குது, நாடகம் இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது. என்ன சொல்ற? எவ்வளவு வாட்டி சொல்லிருப்பேன் கமருதீன் இதை பண்ண. ஐபேக்கோல நான் சொன்னதெல்லாம் மனசுல இருந்து சொன்னேன், கண்ணு கலங்க சொன்னாங்க. எவ்வளவு கமருதீனுக்கு என்ன ஃபிளாஸ் இருந்தாலும் நான் பொத்தி பொத்தி பாத்துக்கிட்டேங்க. எல்லா டைமும் உட்காந்து எவ்வளவு அட்வைஸ் பண்ணிருப்பேன்.
எப்படிங்க என்னையே ஹர்ட் பண்ண மனசு வரும்? யார்கிட்டயாச்சும் விட்டு கொடுத்துருக்கேன் கமருதன். நீங்க எவ்வளவு சொன்னாலும் இல்ல கமருதன் சரியாயிடுவாரு நான் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேன். கானா வினோத்ல குழந்தைன்னு சொன்னேங்க நானு. இப்படி என்னையே இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்வளோ 50 நாளா நான் ஒருத்தவங்க கிட்ட பழகினது எல்லாம் போய் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நான் பாத்துக்கிறேன். இல்லை அரோ ஒண்ணுதான். இது பார், நேற்று நீ எனக்கு சொன்னது தான் நான் உனக்கும். இது நம்ம இதுதான் என் வீக்னஸ் அப்படின்றது. இங்க பார், இதுதான் நம்ம சாஃப்டா இருக்கிறவங்களுக்கு இதுதான் நம்ம ஸ்ட்ரென்த் ஆகும்போது நம்மளால அதை விட நம்ம சாஃப்ட்னஸ் தான் நம்ம ஸ்ட்ரென்த், அதுதான் நம்ம வீக்னஸ். நான் வந்து என்ன பேசினா அவனுக்கு தான் தெரியும். நீ பின்னாடி நின்னு உனக்கு தெரியாது. நீ சொல்லும்போது நான் இருந்தாங்க. என்ன சொன்னேன்னா அவன் திருப்பி துஷார் போவான்னு சொல்லி நீ ஏன் ஹர்ட் பண்ற? பார், ரெண்டாவது விஷயம் சொல்லிட்டு திருப்பி அதுக்கப்புறம் சொல்ல வந்ததுக்குள்ள நீ வந்து குறுக்க புந்துட்ட. உனக்கு தெரியும் என்ன சொன்ன. உள்ள வந்து என்ன சொன்ன? உள்ள வந்து உன்கிட்ட என்ன சொன்ன? அதுக்கு அப்புறம் நான் சொல்றது விருப்பம் கிடையாது. இல்ல இப்படி எல்லாம் பண்ணனும் அவசியம் பவரா பேசி இப்படி பண்ணா இது நீ குடுத்தா கோவப்படுற. நான் கோவப்படுறேன். டேய், நான் உன்கிட்ட எவ்வளவு இதா சொன்ன. உள்ள வந்து என்கிட்ட அந்த பொறுமையா சொன்னா இல்லையா? நீங்க பேசுறீங்க சொன்னா இல்லையா? அவர் கருத்து தான் சொல்றாரு. எப்ப வந்தாலும் சபரி வரா, சபரி வரா. கரெக்டா சொல்ல மாட்டீங்க. நான் கேக்குறேன், நீ எப்ப சொன்னாலும் கரெக்டா சொல்ல மாட்டேன். இப்ப நீ விட்ட வார்த்தை எடுத்து உன்னை பிளைன் பண்றதுக்கு நிக்கிறாப்ல. என்னடா சொல்லிட்டு இருக்காரு இப்ப அவரு? ரெண்டு பேர் ப்ளேம் பண்றது நிக்கிறாங்க. அவங்கள சொல்றாங்க. இங்க நின்னுட்டு இருக்கேன் ப்ளேம் பண்றீங்க. என்னடா ப்ளேம் பண்ணிட்டு இருக்க? ப்ளேம் பண்றீங்க. அவங்கள வந்து ப்ளேம் பண்றது நிக்கிறாங்க. அந்த இடத்துல நீ மூட்டி விடுறன்ற. டேய், எதுக்கு மூட்டி விடணும்? சம்பந்தமே இல்ல. ஏன் மூட்டி விடணும்? டேய், நீ சம்பந்தமே மூட்டி விடணும். புரிய மாட்டேங்குதுடா உனக்கு. அவங்கள சொல்றாங்கடா. ஒரு பாயிண்ட புடிச்சு ரெண்டு பேர் ப்ளேம் பண்ணி நிக்கிறாங்க. அந்த டைம்ல நீ வந்து போடுவியா மேல? டேய், என்ன மேல போடுவியா? என்ன மேல போடுவாங்க? என்ன மேல போடுறாங்க? இவன் சரியானா நீ வந்து வரியா? ஏய், ஒரு நிமிஷம் மச்சான். என்ன மேல போடுறாங்க? டேய், அவங்க ரெண்டு பேர் பேசிக்கறாங்கல. அது ஏன் குறுக்க வந்து நீ அவங்க முச்சின பிறகு தனியா வந்து கமருகிற கூப்பிட்டு அப்படி கூட பேசிக்கலாம். அந்த இடத்துல நீ பேசுறது ரொம்ப தப்புடா. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த இடத்துல நீ பேசுறது தப்பு. எனக்கு தெரிஞ்ச தப்பு நீங்க பேசுறீங்க. என்னது? விக்ரமும் தான் பேசினாரு. அதான் விக்ரமன கம்முன்னு சொல்லிட்டு அவரும் கம்முன்னு போயிட்டார்ல. இல்லம்மா சொல்றப்ப நானும் இல்லம்மா அப்படி சும்மா நீ விக்ரம் சொல்லிட்டோனே என்கிட்ட சொன்னட்டோனே கரெக்ட்டா நீ கரெக்ட் நான் என்ன சொல்லு விக்ரம் சொன்னது வேற. என்ன சொன்னது சொன்ன பாயிண்ட் வேற. என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுறீங்களா ப்ளீஸ்? ஐ ரியலி நீட் டு டாக் டு சம்மன். ப்ளீஸ் என்ன கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க ப்ளீஸ். கழுவிக்கிற வை. நீ வெசல் வாசிங்கல எப்படி கழுவுவ? பரவாயில்ல போ. சமையல இல்லாம சமைக்கிறாங்க சில பேர். ஏன்னா இப்போ சண்டை போடுவீங்க? சம்பந்தமே இல்லடா. அவன் தாண்டா எடுத்து வச்சான். நீ வந்து வாட்டர்மெலன் கேட்டியான்னு கேட்டான். அவ்வளவுதான். என்னோட கருத்தை நான் சொன்னேன். இங்க கருத்து சொல்ல கூடாது. கோவப்படுறாங்க. கேட்டா நான் கருத்து வாங்க மாட்டேன். நான் கோவப்படுறேன்றாங்க. கருத்து சொன்னா ஏன் கோவப்படுற? கருத்து சொன்னா கேட்க மாட்டாங்க. இங்கதான் நம்ம சொன்னா கேட்க, அவங்க சொன்னா நம்ம கேட்டணும். எங்க சொல்லுமா வாமா கருத்தை சொல்லுமா. இப்ப சொல்லலாமா? கருத்தை சொல்லுவா. கேக்குற கருத்தை சொல்லு. ஆமா சபரி சொன்னது எனக்கு தெரியும். தப்பா பட்டது நான் சொன்னேன். இல்லடா, அவங்க துஷார் பேச சபரி சொல்றாருல, எனக்கு பட்டது நான் சொன்னேன். எனக்கு கரெக்ட்டா பட்டது நான் சொன்னேன். அது மாதிரி எனக்கு கரெக்ட்டா பட்டது நான் சொன்னேன். ஒரே நிமிஷம் துஷார் மச்சான். இப்ப நீ மட்டும் தான். ஆமா. ஏய், ஒரே நிமிஷம் நான் சொல்றேன். நீங்க போங்க. நான் இப்ப உங்ககிட்ட நீ என்ன போன்னா சொல்ல கூடாது சபரி. நீ உங்களுக்கு ரூல்ஸ் இல்ல சபரி. நீங்க நான் தனியா இருக்க பேசிக்கலாம். அப்ப நீ எந்த தனியா இருக்க பேசிக்கோ. நான் பேசி தனியா இருக்கும்போது நீங்க பேசிக்க. அதான் நான் சொன்னேன். அவர் அப்படி பண்ணவே இல்லை. அதை நான் அவர்கிட்ட சொன்னேன். ப்ரோ நீங்கள் அவர் சொன்னார் இந்த மாதிரி. நான் அதை அப்போ சொன்னது உண்மை. பட் இப்போ அப்போயே சொன்னேன், இல்லை தலை நீங்கள் மாறிட்டீங்க, அது நல்லா தெரியும். பட் நம்ம லவ்வர்ஸ் இல்லை ப்ரோ, வந்து சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல ப்ரோன்னு சொன்னேன். ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு உங்ககிட்ட. சொல்றேன். சரி, ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அது ஏதோ கான்வர்சேஷன்ல வந்துருச்சு. நான் இல்லைன்னு சொல்ல, ஓகேவா? ஆனா இவங்க 50 வீக் வரைக்கும் விளையாடல. நியாயப்படி நான் பேசுறேன். சத்தியமா நியாயப்படி வெளியே போனதுக்கு அப்புறம் யாரையும் பத்தி யோசிக்கிறது கிடையாது. ஓகேவா? நான் சத்தியமா சொல்றேன். 5 வீக்ஸ் வரைக்கும் அவன் விளையாடவே இல்லை. இதுதான் வந்து உண்மை. இதுல வந்து விஜய் சேதுபதி சார் ஒரு டாஸ்க் வைக்கிறாரு. யார் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்கிட்டு சும்மா உட்காந்துருக்கா அப்படின்னு ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க. எல்லாருமே 60 hours சொல்லிட்டாங்க. அப்போதான் வந்து பிரவீன் வந்து நாமினேட் ஆகி போறான். இட்ஸ் a trauma for me. I cried. நீ எப்படி துஷார் நீங்க அழுதியோ அது மாதிரி பிரவீனுக்கு நான் அழுதேன். மச்சான், பிரவீன் நம்ம மிஸ் பண்றோமா இல்லையாடா? என்ன மாதிரி ஒரு ஆள்றான்? 21 பேர்ல அவன் தான் நல்ல கண்டஸ்டன்ட் அடிச்சு சொல்லிட்டு போனேன். Yeah, I still miss Praveen. நீங்க மறந்துருக்கலாம். எனக்கு I don't care. மறக்க முடியல. நேத்து கூட இப்ப கூட நேத்து பண்ணும்போது இதெல்லாம் அவன் பண்ணுது.
இதெல்லாம் அவன் பண்றது. ஐ ஸ்டில் மிஸ் him. இவன் இங்க இருந்தானா எப்படி லஹட்ரிஸ் வாஷர்னுவான், அரபிக்ல பேசுவான், இங்க ஏதாவது ரேப் பாடிட்டு இருப்பான். அந்த மாதிரி திறமையான ஒரு ஆர்டிஸ்ட் வெளியே போயிட்டான். நியாயம் தானே பேசுறேன். 5 வீக்ஸா நீங்க விளையாடியா பாயிண்ட் பை பாயிண்டா நான் பேசுனேன். அதுக்கு டென்ஷனா நான் ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் ஃபைன், புரியுது, ஐ அக்செப்ட், ஓகே, முடிஞ்சிச்சு, கலாஸ். அவனால தான் நான் போனேன்னு நீ சொல்லாத. அது நீ சொல்லக்கூடாது, நான் சொல்லுவேன். அது நியாயம்னா நான் சொல்லுவேன். இந்த கத்துறது அதெல்லாம் என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது. நம்மள ஃப்ரேம் பண்ண முடியாது. நான் பாயிண்ட் பை பாயிண்டா பேசுறேன். இந்த 2 வாரம் 3 வாரம் அட்ரஸ் பண்ணியிருக்கு. துஷார் நீ வந்து எதுவே பண்றது இல்ல, துஷார் நீ எதுவும் பண்றது இல்ல, அப்படி எது அந்த பையன் தப்பு பண்ணிருக்கலாம். இப்போ அவனே போய் பேசியிருக்கலாம், அவன் கேம் விளையாட வந்திருக்கான், எனக்கு புரியுது. அவன் மேல நீ பிளேம் போடுற ஏதோ ஓகே ஃபைன். ஆனா நீயும் ஒன் ஆஃப் த காரணம் தானே, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கோ. அக்செப்ட் பண்ணிக்கிறது என்ன? இப்போ அவனை கூப்பிட்டு சொல்லுங்க ஆறுதல். எனக்கு பிரவீன் போனது இப்போ வரைக்கும் சொல்லுங்க. அவங்களுக்கு சொன்னீங்கல்ல, அது மாதிரி உங்களை கூப்பிட்டு ஆறுதல் சொல்லுங்க. புரிதல் சொன்னா எல்லாருக்கும் கரெக்டா. ஒரே நிமிஷம்டா ஐயா, இங்க வாங்க. மச்சான், உனக்கு பியூர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அழுதுட்டு இருக்காங்க. அதனால தான் நானும் தான் போனேன். ஏன்னா அவங்களால உடைஞ்சு அழுவும் போது அவங்களுக்கு நீங்க வந்து கேட்க மாட்டீங்க. இப்ப எனக்கோ இவனுக்கோ வந்து நீங்க பேச மாட்டீங்க. மனசு தவறியா? இல்ல சார், திவ்யா நின்னு பேசும்போது உங்க 2 பேருக்காகவும் எஞ்சி நின்னு. இல்ல சார், அது ஓகே சார், அது ஓகே. நீங்க கோவப்படும் போது முதல் நாள் உங்களுக்கு ஏன் சொல்லுங்க, இவரு மட்டும் வார்த்தை இல்ல தல. உங்களுக்கு ஒன்று புரியுதா? நீங்க ஒரு பதட்டத்துல ஒன்னு சொல்றீங்க, நான் செஞ்சிருக்கேன். அவங்க திவ்யா அங்க கண் கலங்க நின்னு பேசிட்டு இருக்காங்க, யாருமே எந்திரிக்கல. நான் மட்டும் புரியுது. நான் இப்ப சொல்லல, நீங்க உங்களுக்கு இல்ல நான் சொல்ல, இப்ப நான் சொன்ன நீங்க பேசலன்னு நீங்க தானே சொல்றீங்க. நீங்க ஒரு இன்சிடென்ட் இப்ப நடந்ததை வச்சு ஒண்ணு ஆகுது. 2 பேரும் 2 நாளா 1 வாரமா வந்து பண்றாங்க. இதே பாரு உங்களுக்கு 1000 பாருகிட்ட உங்களுக்கு வந்து அவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கலாம். இப்ப கூட என்ன சொன்னார் சேதனை, உங்க 2 பேரும் ஃபைனல் வரைக்கும் பார்க்கணும்னு ஆசையாகுதுன்ட்டு நீங்க 2 பேரும் இப்படி வாங்கினாங்க. சண்டைன்றது சண்டை. ஆனா பாருக்கு ஒரு பிரச்சனைனா நீங்க வந்து கேட்க மாட்டீங்களா? கேட்க மாட்டீங்களா? நான் யாருக்குமே நான் யார் பிரச்சனையுமே போனது இல்லையா? எல்லாருமே ஒரு கட்டத்துல உடஞ்ச அழுது. ரீனா, ரீனா நம்ம ஃப்ரெண்ட் தான் சார். என் பொண்ணு ரதி இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு பாரு வந்து அவ்வளவு இவங்க 2 பேரும் பிரிச்சு இவங்க 2 பேருக்குள்ள சண்டையை பண்ணி எல்லாமே பண்ணலாம். உங்களுக்கு தெரியல, ஏன்னா உங்களுக்கு முழுசா சொன்னதா தெரியும். நான் வந்து எல்லார்கிட்டயும் பழகுறேன் சார், நான் எல்லார்கிட்டயும் பழகுறேன். அவ்வளவுதான். I'm okay, I'm all right. நான் ஏன் இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும்னு நான் கேட்கறேன். நீ ஃப்ரெண்டே இல்ல, நீ முக்கியமே இல்ல, பேசாதான் நீ போற. நான் கண்டஸ்டண்டா தான் நான் பேச முடியும், கரெக்டா இல்லையா? இவ்வளவு நாள் நான் கேட்கறது கேள்வி இப்பதானே கேட்க முடியும். பட் ஃப்ரெண்டா இருக்கும்போது உங்ககிட்ட பர்சனலா ஷேர் பண்ண விஷயம் அத வந்து பர்சனலா ஷேர் பண்ணாங்க. துஷாருக்கு மிஸ் பண்றேன் அது இதுன்னு பர்சனலா ஷேர் பண்ணாங்க. ஓபனா அந்த வார்த்தை எழுதிருக்காங்க. அந்த வார்த்தை தான் நான் கேட்டேன். இல்லாம அந்த வார்த்தை சொன்னாங்க இல்லையா, அவங்க வந்து அவங்களும் பாரு பத்தி நான் பின்னாடி பேசுறேன் அப்படின்னு ஓபனா ஓட்டு உடைச்சாங்க. நானும் அதே தான் சொன்னேன். நீயும் பாரு பத்தி பின்னாடி பேசுறீங்க. யூஸ் பண்ணிருக்காங்களா? ஆமா, பர்சனலா ஷேர் பண்ண விஷயம் யூஸ் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அகைன்ஸ்டா? இல்ல, யூஸ்லாம் பண்ணலங்க. இப்போ கண்டஸ்டன்ட் சொல்லிட்டாங்க. எனக்கு நியாயமா கேம்ல பட்டத ஒருத்தன் வெளியே போயிட்டான். உங்களுக்கு புரியுதா? ஒருத்தன் வெளியே போயிட்டான், அவனுக்காக நான் பேசினேன். தப்பு இல்லையா? அவன் போயிட்டான் வெளியே. அவன் கேம் அஃபெக்ட் ஆகுது, நீ தான் காரணம். அஃபெக்ட் ஆச்சு, போயிட்டான். இதுக்கப்புறம் பேச முடியாது. ஆனா நான் பேசுவேன், நடந்த விஷயத்த நான் பேசுவேன். இதுக்கப்புறம் நான் பேச மாட்டேன், அவ்வளவுதான். இவனுடைய பர்சனலா சொல்லலாமா ஜெயிலுல சொல்லி அவத்துல வந்து இங்க சொல்லி அத கலங்க மூடி அது அவ்வளவு பெரிய பிரச்சனை பேசினாலும் கூட அவங்களுக்கு என்ன, அத வச்சு ஏன் வந்து இங்கே வந்து ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்? இப்போ லேடிஸ் கிட்ட ஒரு லேடிஸ் விட ஃபீல் பண்றாங்கல்ல. கேளுங்க, ஒரு லேடிஸ் விட மாட்டான். இவங்க கூட கொடைக்கானல்ல ஒர்க் பண்ணிருக்காங்க இவங்க 2 பேர், ஆதிரி இவங்களும். ஒரு சொல்றீங்க இவனை சொல்றாங்க. அரோராவா இல்ல ஆதிரியும் அரோராவும் ஜெயில இருந்தாங்க. ஜெயில இருக்கும்போது ஆதிரி சொல்லிருக்குது அரோரா கிட்ட, இவங்களுக்குலாம் இப்ப இது பண்ணாத, இவன் வந்து பொம்பளை இது அப்படின்னா அப்ப எப்படி வெளியே கல்யாணம் பண்ணி கேப்பான்ட்டு எனக்கு வாழ்க்கை இல்லையா? இந்த கேம் மட்டும் தான் வாழ்க்கையா? எனக்கு எவன் பொண்ணு கொடுப்பான்? இந்த மாதிரி சொன்னா சொல்லாம ஒரு பப்ளிக் ஷோல நீ எல்லாம் வந்து குவாலிட்டியா பேசலாமா? இங்க பேசவே குவாலிட்டியா பேசலாமா? இங்க நீ எப்படி இன்னொருத்தர கேவல புத்தி வச்சு நீ எல்லாம் பேசலாமா? மொட்டை கடைசி அந்த லைஃப் பத்தி பேசுறதெல்லாம் ரொம்ப பிலோ தி பெல்ட்டா இருந்தது.
எவ்வளவு எனக்கு கேவலமா என்ன medical பேசலாமா issues அப்படி? இருக்குன்றத அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு 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 இதெல்லாம் சொல்லலாம். ஒரு நம்ம வாழ்க்கைக்கு வந்து ஒரு ஒருத்தர் boundary பிளைண்ட் set பண்ணலாமா அந்த மாதிரி இந்த பண்ணிருப்போம். இடத்துல? அவங்க அந்த விஷயத்தை வச்சு சொல்லி உன் இது இருக்கு அவங்க வந்து நான் பவுண்டரி அதை செட் பண்ணுவாங்களா? அது வந்து எல்லாரும் accept boundary பண்ணுவாங்க. எல்லாம் நாங்க நிக்கவே முடியாது. அவங்க மட்டும் வந்து பவுண்டரிய மீறி ரிலேஷன்ஷிப் எல்லாத்தையும் வச்சு வந்து பேசுவாங்களா கலகத்தை நான் என்ன மூட்டுவாங்க. கேக்குறேன் அப்படின்னா, நான் என்ன கேக்குறேன்னா, நீ வந்து இவன் எல்லா பொண்ணுகிட்டே போய் கல்யாணம் பண்ணியா போய் கேட்பான்ட்டு யார்கிட்ட நீ சொல்ற? அரோரா கிட்ட சொல்ற. அரோரா யாரு? ஃப்ரெண்டு, கண்டஸ்டன்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக் அப்பவே நீ சொல்லிடுவியா? வந்து நான் கமருதீனை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணிக்க போறேன், அந்த பொண்ணு உங்ககிட்ட சொன்னாலா? என்னத்துக்கு என்ன பத்தி பேசுற? கரெக்ட் தானே? அன்னைக்கே கிழிச்சு அனுப்புன லிவிங் ஏரியால. அது அவ்வளவு பெரிய பிரச்சனை ஆச்சு. சரி ஓகே மறந்துட்டேன். இப்போ நீ அந்த மாதிரி தான் பண்ற. அவங்க சொன்ன விஷயம், நான் வந்து கானா வினோத் கிட்ட என்னால என்னோட கருத்தை முன் வைக்க முடியாது, அவங்க என்னோட கிரிட்டிசிசம் முன் வைக்க முடியாதுன்னா அவர் கூட என்னால பேச முடியாது. ஐ ஹேவ் டு பி ஏபிள் டு கிவ் பி இன் தட் பொசிஷன் டு கிரிட்டிசைஸ் ஹிம் அப்படின்னு சொன்னேன். அப்ப இவர் கிரிட்டிசைஸ் பண்ணும்போது என்ன தப்பு இருக்கு? இல்ல கரெக்ட் தான், நான் சொல்லேன். நீ என்ன சொல்ல வந்த? நான் வந்து இங்க பழகுறேன், இப்ப இவங்க கூட பேசுறேன், வெளியில இப்படி ப்ராஜெக்ட் ஆச்சு, அது இது வந்து ஒரு இது ஒரு fieldல game கூட நான் சொல்லிட்டு போயிடுவேன். இவங்க ரெண்டு பேரும் ஒரு கம்மு fieldல- கம்மு கம்மு ஒரு நிமிஷம். இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அன்பை இவகிட்ட பேசணும்னு வச்சுக்க, இவனால அவன்கிட்ட ஏன் பேசுறேன், அது எப்படி அந்த அளவுக்கு சொல்லாத அளவுக்கு அவன் மைண்ட வந்து அப்படி பேசுவா. இவனை இல்லன்னு சொல்லு, யாரு? அரோரா. இல்லன்னு சொல்லு. சத்தியமா நான் அந்த மாதிரி ஏதாவது சொல்றேன்னா நீங்க போனதுல தான் அவங்க அப்செட்டா இருக்காங்க அப்படின்னு தான் நான் நேற்று நைட்டு கூட நான் நினைச்சேன். நிஜமாவே ஏன்னா திருப்பி பெட்டி வந்து நம்ம திருப்பி ரிட்டர்ன் பண்ணணும். நான் காஸ்டியூம்ஸ் எல்லாம் எடுத்து போடுறேன், நீங்க அடுக்கிக்கோங்கன்னு தான் சொன்னேன். நான் வேற எதுவுமே சொல்லலை. என் மேல என்ன கோவம் இல்லை என்னன்னு